தமிழக கரிக்கோல் விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஈஸ்வரமூர்த்தி. என்னுடைய பேர் வந்து ஹரிகிருஷ்ணன், மாநில செயலாளர். நாங்கள் வந்து இந்த கரிக்கோழி ஒப்பந்த தொழிலை வந்து 10 வருஷம் 15-20 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் வந்து தொடர்ந்து இவங்ககிட்ட 3 முறை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வளர்ப்பு தொகையை வந்து உயர்த்தி இருக்கிறோம். இப்போ கடந்த 4 வருஷமாக 2020 இருந்து எங்களுக்கு அடிப்படை வளர்ப்பு கூலி வந்து 650 அதுக்கு மேலே வந்து இதுவரையிலும் வழங்கவில்லை, அடிப்படை உயர்த்தி வழங்கவில்லை. அதனால் வந்து நாங்கள் நேற்றுல காலையில் இருந்து உள்ளிருப்பு போராட்டமாக வந்து முதல்ல பேச்சுவார்த்தைக்கு தேதி தேதி கொடுக்கணும் அப்படின்னு தான் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்யணும் தான் வந்தோம். அவங்க வந்து நிறுவனங்களுடைய முதலாளிகள் வந்து எங்களை வந்து சந்திக்க மறுத்த காரணத்தினால் நேற்று காலையில் இருந்து இன்று வரை வந்து நைட்டும் இங்கே வந்து நாங்கள் தங்கிய இருந்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த போராட்டம் வந்து அவங்க இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை எங்களை கூப்பிட்டு அந்த தேதியை வந்து உடனடியாக அறிவிக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் வந்து நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அதனால் வந்து எங்களுக்கு அவங்க உடனடியாக கூப்பிட்டு பேச வேண்டும் என்று உங்கள் மூலியமாக நாங்கள் வந்து அழைப்பு. தமிழகம் முழுவதும் இருந்து குறைஞ்சபட்சம் 25 மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கி வந்து நேற்று 15 மாவட்டத்திலேருந்து கலந்துக்கினாங்க. இன்றைக்கி அதிகப்படியாக வந்து இன்னொரு 10 மாவட்டம் சேர்ந்து 25 மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க நிர்வாகிகள். அனைவருமே வந்து கோழிப்பண்ணை விவசாயிகளாக தான் வந்திருக்கிறாங்க. உங்கள் சங்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கீங்க? எங்கள் சங்கத்தில் வந்து தமிழகம் முழுவதும் வந்து 40,000 பேர் இருக்காங்க. இப்போ நேற்றுலேருந்து இப்போ நீங்கள் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. ஆமாம். இது வரைக்கும் இந்த பிசிசி சார்பில் யாருமே இதுவரையிலும் எந்த நிறுவனத்தினுடைய முதலாளியும் வந்து எங்களை வந்து சந்திக்கவோ இல்லை, எங்களை வந்து தொலைபேசியில் கூட எங்களை வந்து ஏன் குறையை வந்து கேட்க இந்த ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்ற குறையை கேட்கறதுக்கு கூட அவங்க வந்து தயாராக இல்லாமல் எங்களை வந்து அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க. நைட்டு முழுக்க இங்கே தான் இருந்தோம். நாங்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் உணவும் இல்லாமல் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் நாங்கள் இங்கே தான் இருக்கணும் நைட்லேருந்து. மொத்தம் வந்து 80 நிறுவனங்கள் இருக்குது. அந்த எல்லாமே வந்து இவங்களுடைய அந்த பிசிசி அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. யாரும் வந்து தனித்தெல்லாம் இல்லை. இவங்க சொன்னால் தான் அவங்க வந்து எல்லாருமே வந்து கட்டுப்படக்கூடிய அளவில் தான் இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் கடந்த 10 வருஷமாக வந்து அவங்க பேச்சுவார்த்தையில் கலந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு கோடிக்கு நீங்கள் எவ்வளவு? ஒரு கிலோவுக்கு வந்து குறைந்தபட்சம் 650 2020 பேசி முடித்தது. 2020 இருந்து இதுவரையில் இந்த 5 ஆண்டு காலமாக அந்த அடிப்படை வளர்ப்பு தொகையை வந்து இதுவரையில் உயர்த்தி கொடுக்கவில்லை. அந்த அடிப்படையை உயர்த்த வேண்டும் என்று தான் நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். கோரிக்கைகள் வந்து முதல் கோரிக்கையாக வந்து அடிப்படை வளர்ப்பு கூலி கிலோவுக்கு 10 ரூபாய் வழங்க வேண்டும். முதல் கோரிக்கை அதுதான். நிறுவனங்களிடம் நாங்கள் கேட்க வேண்டிய முதல் கோரிக்கை அதுதான். அந்த எங்களுக்கு முதல் பிரச்சனை அந்த பிரச்சனை தான் இருக்கிறது. மேற்கொண்டு அவங்களுடைய சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளெல்லாம் நாங்கள் தள்ளத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு ஒரு 10 கோரிக்கையாக அதில் வந்து வச்சுருக்கிறோம். நாங்கள் கூலி உயர்வு நீங்கள் கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. என்னென்ன காரணங்களுக்காக அந்த கூலி உயர்வு வந்து மின்சாரம். இன்றைக்கி வந்து மின்சாரம் வந்து 3-4 மடங்கு வந்து இந்த 3-4 வருஷத்தில் வந்து உயர்ந்து விட்டது. அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அந்த பண்ணைக்கு உபயோகப்படுத்துகிற இடுபொருட்கள் விலை உயர்வு வந்து 3 மடங்கு இருக்கிறது. எல்லாமே ஆட்கூலி வந்து 3 மடங்கில் வந்து அது அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து அந்த கோழிக்கு வந்து கீழே மஞ்சு போடுறோம். அந்த மஞ்சு வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 6,000 ரூபாய்க்கு கிடைச்சது. இன்றைக்கி 20,000 ரூபாய் லோடு. அதனால் 3-4 மடங்கு அதுவும் உயர்ந்துச்சு. எல்லாம் கட்டுப்பாடு பண்ண பார்க்கும்போது எங்களுக்கு கிலோவுக்கு வந்து 12 ரூபாய் செலவாகிறது. நாங்கள் கேட்பது 10 ரூபாய் தான் கேட்குறோம். இன்றைக்கும் நிறுவனங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 10 ரூபாய் எங்களுக்கு வந்து குறைந்தபட்ச வளர்ப்பு தொகை கொடுங்க தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அவர்களாவது அந்த குறைந்தபட்ச வளர்ப்பு தொகையை வந்து பேசக்கூடாதுன்ற நிலையில் எங்களை வந்து அலக்கழித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஒரு லாட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வளர்த்து முடிச்சு கரெக்டான டைமுக்கு உங்கள்கிட்ட வந்து எடுத்துடுறாங்களா? இல்லை, அது அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, அன்னைக்கு வந்து வியாபார தன்மையை பொறுத்து எங்களை வந்து 50 நாளும் 55 நாளும் நாங்கள் வளர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுகிறோம். அதைக்கும் பொறுத்து கொண்டு தான் நாங்கள் வந்து விவசாயிகள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் தொழிலில் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய அக்ரிமெண்ட் பிரகாரம் 40 நாளில் அவங்க வந்து கோழி எடுக்கணும் அப்படின்றது தான். அவங்க 55-60 நாள் வரலும் வச்சு நாங்கள் வந்து அதுக்கு இறப்பு விகிதம் அதிகமாகுது. 40 நாளைக்கு மேலே போச்சுன்னா அந்த இறப்பு விகிதம் அதிகமாகுது. அதையெல்லாம் நாங்கள் தாங்கி கொண்டு அந்த இறப்பு விகிதத்தையும் பார்த்து கொண்டு தான் நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு நிறுவனங்களுடைய சூழ்நிலையை கருதி நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தொழிலில் சிரமம் இல்லாமல் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ பேச்சுவார்த்தைக்கு இந்த பிசிசி நிறுவனம் வரல அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்? அடுத்த கட்டம் தொடர்ந்து இங்கே போராட்டம். எல்லா மாவட்டத்துலேயும் நாங்கள் வந்து இங்கேயும் வந்து நிர்வாகிகள் மட்டும்தான் வந்திருக்கிறோம். அந்த பண்ணையாளர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்காங்க, 2000 பேர் இருக்காங்க. அந்தந்த மாவட்ட கலெக்டரேட்டில்
ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸில் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை வந்து தொடங்குவோம். அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிறுவனங்களை வந்து நாங்கள் முற்றுகையிடறதுக்கு கூட தயாராக இருக்கிறோம். இப்போ இந்த நிறுவனத்தை இந்த கூலி உயர்வு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தமிழக அரசு தலையிட முடியுங்களா? தமிழக அரசு வந்து தலையிட முடியாது. ஏன்னா அவங்க வந்து நாங்கள் வந்து 2013 பேச்சுவார்த்தை 2020 அமைச்சர் முன்னாடி பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இவங்க வந்து அரசாங்கத்தை சார்ந்து இல்லாத ஒரு நிறுவனங்கள் இவங்க எந்த ஜிஎஸ்டிலேயே எந்த வந்து கட்டுப்பாட்டுக்கு வராதவங்க. அதனால் உங்கள் விவசாயிகளுக்கோசரம் மட்டும்தான் நாங்கள் வந்து இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அது ஒரு தனியார் அமைப்பு. அதனால் வந்து நீங்கள் அவங்க ஒப்பந்தத்தில் போகிறதுனால நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கோசரம், விவசாயிகள் எங்களுடைய மக்கள்ன்றதுனால விவசாயிகளுக்கோசரம் தான் நாங்கள் வந்து தலையிடணும்னு சொல்லி அந்த 2020 ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க செஞ்சாங்க. அந்த பேச்சுவார்த்தையும் வந்து இவங்க தவிர்த்து விட்டார்கள். அரச பேச்சுவார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் எங்கள் அமைப்பு மூலியமாக தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி 2020 பேச்சுவார்த்தை நடத்தி 650 அப்படின்ற குறைந்தபட்ச வளர்த்தொகை ஒப்பந்தத்தை நிர்ணயம் செய்தார்கள்.